அப்போஸ்தலர் 27 அதிகாரம் 22, 23, 24 வசனங்களை வாசிக்கலாம். ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியில் என்னிடத்தில் வந்து, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். ஆமென். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதா. அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து தேவ தூதன் ராத்திரியிலே வந்து, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு யாத்திரை பண்ணுகிற யாவரையும் உன் நிமித்தம் தயவு செய்வேன். சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில நம்ம பயந்து போகிற சூழ்நிலையில, நம்முடைய வாழ்க்கையில தனிமையான பிரயாணங்களில இல்லை, நாம் பிரயாணப்படும் பொழுது அந்த வழியிலே நாம் சந்திக்கிற சில சவால்கள், சூறாவளி காற்று, பெருங்காற்று, எதிர்காற்று, இவைகளை சந்திக்கும் பொழுது மனிதர்களாகிய நாம் தடுமாடி விடுகிறோம், பயந்து விடுகிறோம், மனம் உடைந்து விடுகிறோம். அப்போஸ்தலர் 27 அதிகாரம் முழுவதையும் நீங்க வீட்டுல போய் வாசிச்சீங்கன்னா, இங்கே பவுல அரஸ்ட் பண்ணி ரோமுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறார். எதனால பவுல அரஸ்ட் பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன், அவர்தான் மெசியா என்று யூதர்களுக்கு பிரசங்கித்ததினாலே, யூதர்களுக்கு இயேசுவை மெசியா என்று சொல்வது அவர்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உலகத்திலே ஒரு கன்னியின் வயிற்றிலே பிறந்து அவர் எப்படி இறைவனாக முடியும் என்று யூதர்களுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு தன்மை அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கிக்கிறார். செசரியா பட்டணத்திலே அவன் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான். 3 பிரயாணங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதாகமத்திலே, ஃபர்ஸ்ட் ஜர்னி, செகண்ட் ஜர்னி, தேர்ட் ஜர்னி. எருசலேமில் இருந்து அந்தியோக்கியா, ஆசியா முழுவதும் சுற்றி திரிந்து தேவன் தனக்கு அனுப்பின இடமெல்லாம், எங்கெல்லாம் ஆண்டவர் பவுலை அனுப்பினாரோ அங்கெல்லாம் ஊழியம் செய்தார். இந்த பவுல் ஏன் கைது செய்யப்பட வேண்டும்? யூதர்களுக்கு இயேசுவை கிறிஸ்துவாக, தேவனாக அங்கீகரிக்க முடியவில்லை. ஆகையால் தான் பவுலை எருசலேமிலே கைது செய்கிறார்கள். பெஸ்துக்கு முன்னாடி கொண்டு போய் செசரியா பட்டணத்தில் இருக்கிற பெஸ்துவினிடத்திலே கொண்டு போய் விசாரணை செய்கிறார்கள். அகிரிப்பா விசாரணை செய்கிறான், பெலிக்ஸ் விசாரணை செய்கிறான். பவுலை பல காலகட்டங்களிலே பவுல் பலவிதமான ஊழியத்தின் பாதையிலே சந்தித்த சவால்கள், இன்னல்கள், இடரல்கள் சொல்லவே முடியாது. கர்த்தருக்கு ஊழியம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு தேவ மனிதன் தான் பவுல். இந்த பவுலை எருசலேமில் இருந்து கைது செய்து ரோமுக்கு கொண்டு போறாங்க. ஏன் எருசலேமிலே ஏன் இவரை நியாயம் தீர்க்க முடியவில்லை? எருசலேமிலே ஏன் இவருக்கு தீர்ப்பு கொடுக்க முடியவில்லை? ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ரோம பிரஜை, ரோம சிட்டிசன்.
அவனை இந்த ஊர்ல வச்சு அவனை நியாயம் தீர்த்து தண்டனை கொடுக்கிற அதிகாரம் இவர்களுக்கு இல்லை. ஆகையால் ரோமுக்கு கொண்டு செல்லுகிறார்கள். அப்படி கொண்டு செல்லுகிற வழியில இவங்களை என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல, நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகஸ்து பட்டாளத்தைச் சேர்ந்த யூலியு என்னும் பேர் கொண்ட 100க்கு அதிபரிடத்திலே ஒப்புவித்தார்கள். இப்போ இவங்களை கொண்டு போய் ஒரு கப்பல்ல ஏற்றி போயிட்டு இருக்கிறாங்க. 4ஆம் வசனம், அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்று இருந்தபடினால் சீப்ரு தீவில் ஒதுங்கி ஓடினோம். எதிர்காற்று 3 காற்று நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் பெருங்காற்று, 2வது புயல் காற்று, 3வது எதிர்காற்று. அப்போஸ்தலர் பவுல் பிரயாணம் செய்த கப்பலிலே அநேக பேர் இருந்தார்கள். அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 276 பேர் இருந்தாங்க. 27ஆம் வசனத்தில் அதுல பாதி கைதிகள் மாலுமிகள் இருந்தார்கள், கப்பல் ஓட்டிகள், கப்பல் எஜமான், 100க்கு அதிபதி பவுல், பலர் பிரயாணம் செய்கிறார்கள். இப்படி இந்த கப்பல் போகும்போது 3 காரியங்களை இவர்கள் சந்திக்கிறார்கள். முதல் பெருங்காற்று. பெருங்காற்றுல கப்பல் நகர முடியாது, கப்பல் செல்ல முடியாது, கப்பல் தடுமாற ஆரம்பிச்சிடும், கப்பல் உடைய அது கூட நேரிடலாம், கப்பலுக்கு சேதம் வரலாம். இந்த பெருங்காற்றில் கப்பலை இயக்கவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ நினைக்கும் பொழுது, தேவனுடைய விருப்பத்தின்படி நாம் வாழ வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தான் சில நேரத்தில் உடல் சோர்வுகள், நோய்கள், பலவிதமான தொல்லைகள் போன்ற பல காரியங்களை சாத்தான் நமக்கு முன்பாக கொண்டு வருவான். நாம் முன்னேறக்கூடாதபடிக்கு பல தடைகளை சாத்தான் கொண்டு வருவான். இவர்களுடைய கப்பல் முன்னேறி செல்லாதபடிக்கு இந்த பெருங்காற்றானது அடிக்கிறது. ஆவிக்குரிய அர்த்தத்தை நான் உங்களுக்கு இதிலிருந்து என்ன கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொன்னால், சில நேரங்களிலே நம்முடைய கப்பல் திசை திருப்பும் அல்லது தள்ளாடும். சில காரியங்களை நாம் இழக்க நேரிடும். சில சமயங்களிலே வாழ்க்கையிலே திடீர் சோதனை, பரீட்சை, மரணம், இழப்பு, எதிர்ப்பு போன்றதெல்லாம் நாம் சந்திக்கக்கூடிய சவால்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் பயணிக்கிற ஒரு கப்பலை போல நீங்கள் பயணிக்கிற உங்க வாழ்க்கையில இவைகள் எல்லாம் உங்களை பயமுறுத்தலாம், அச்சுறுத்தலாம், திசை திருப்பலாம், தள்ளாட வைக்கலாம், தளர்ந்து போக வைக்கலாம், உங்கள் மனம் உடையக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். பவுல் அந்த கப்பலிலே இருக்கும் பொழுது இந்த சம்பவம் நடக்கிறது. இதை அவர்கள் சந்திக்கிறார்கள். எதிர்காற்று, பெருங்காற்று, புயல் காற்று, 3 விதமான காற்றும் அவர்களை திசை திருப்புகிறது. சுழல் காற்று ஒரு கப்பலை என்ன செய்யும்? ஆழத்துல கொண்டு போய் அமிழ்ந்து போகத்தக்கதாக உள்ளே இழுத்துவிடும். எதிர்காற்று முன்னேற முடியாதபடிக்கு, பெருங்காற்று தள்ளாடுகிற வாழ்க்கை. சில நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் முன்னேற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது எதிர்காற்று, இப்படிப்பட்ட சூறாவளிகள் உனக்கு முன்பாக எழலாம், வரலாம். ஆனால் உன் நம்பிக்கையை நீ இழக்கக்கூடாது.
உனக்கு ஒரு நங்கூரம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உனக்கு ஒரு நங்கூரமாய் இருக்கிறார். கப்பல் பயணிக்கும் பொழுது அதில் நங்கூரங்கள் இருக்கும். ஆபத்து நேரத்தில் தங்கள் நங்கூரங்களை ஆழத்திலே மாலுமிகள் அதை கீழே விடுவார்கள் தண்ணீரிலே. அதனாலே பயத்திலிருந்து தப்பிக்கலாம் என்று. ஆனால் அந்த கப்பல்ல தான் பவுல் பயணிக்கிறார். அநேக நாள் அவர்கள் சூரியனையும் நட்சத்திரையனையும் பார்க்கல. அநேக நாட்கள் வெயில பார்க்கல. பகலும் இரவும் ஒன்றாகவே இருந்தது. இரவு எப்படி இருக்கும் அதே போல பகலும் அவர்கள் வாழ்க்கையில ஒன்றாக தான் இருந்தது. இது ரெண்டுமே அவங்க வாழ்க்கையில ஒன்றாக தான் இருளிலே வாழ்ந்தார்கள். பல நாள் மழை, குளிர், காற்று. எப்படியாவது பவுலை சாத்தான் கடலிலே தீர்த்து கட்டணும் அப்படின்னு நினைச்சான். அங்க இருக்கக்கூடிய 276 பேரும் சாப்பிடாம அவங்க என்ன செஞ்சாங்களாம், பயத்துல எப்படியாவது நாம் மூழ்கி விடுவோம் என்று அவர்கள் சாப்பிடுகிற உணவு பொட்டணங்களை, வணிக பொருட்களை, கப்பலின் தளவாடங்களை தூக்கி எறிந்தார்கள். பைபிள்ல தெளிவா இருக்குது. தளவாடங்களை அவர்கள் தூக்கி எறிந்தார்கள். சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில இப்படி ஒரு சோர்வுகள், சோதனைகள் வரலாம். தளவாடங்களையே தூக்கி, அப்படின்னா கப்பல் இயந்திரங்கள், கப்பலுடைய முக்கியமான பொருட்கள், கப்பலுடைய பார்ட்ஸ் அதுல வச்சிருந்தாங்க. the equipment of the ship, கப்பலில் இருக்கக்கூடிய பொருட்களை அவர்கள் தூக்கி எறியக்கூடிய சூழ்நிலைகள் மாலுமிக்கு வந்தது. அவங்களுக்கு பயம் வருது. ஆனா பவுல் சொல்றாரு, அன்னைக்கு ராத்திரி தேவதூதன் பவுலுக்கு சொல்றாரு, பவுலை நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்னாடி நிப்ப. ரோம்ல நீ எங்க நிக்கணுமோ அந்த ராஜாக்கு முன்னாடி, அந்த நியாயசனத்துக்கு முன்னாடி உன்னை நான் நிறுத்துவேன். உன் கூட 276 பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்கள நீ பார்த்து சொல்லு, தைரியப்படுத்து, பயப்படாதுன்னு சொல்லு. உங்களுக்கு கப்பல் சேதம் வரும், ஆனா உயிர் சேதம் வராது. கரங்களை தட்டி ஆண்டவர், உங்களுக்கு என்ன வரும்? கப்பல் சேதம் ஆயிடும், ஆனா உங்கள் உயிர் சேதம் ஆகுது நான் கேரண்டி கொடுக்கிறேன். மாலுமி கேரண்டி கொடுக்கலங்க. மாலுமி கேரண்டி கொடுக்கல. நீங்க வாசிங்க 11வது வசனம் 27-11. 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானனையும் அதிகமாய் நம்பினான். யாரை நம்பினாங்களா? கப்பல் ஓட்டுறவங்கள தான் நம்பினாங்களா? 100க்கு அதிபதி மாலுமிகளை நம்பினார்கள். அந்த கப்பல் உரிமையாளர் எஜமான்களை நம்பினார்கள். ஆனா பவுல என்ன செய்யல? அவங்க நிறைய பேர் அப்படிதாங்க. உங்க வாழ்க்கையில தேவன் சொல்லுகிறதை நாம் நம்ப மாட்டோம். ஆனால் நாம் ஒரு இப்போ 242 பயணிகள் குஜராத்தில் லண்டனுக்கு போற ஏர் இந்தியா கடந்த 3 நாட்களுக்கு முன்னாடி விபத்துக்குள்ளானது. ஒருவரை தவிர அத்தனை பேருக்கு இறந்து விட்டார்கள். அவர்கள் ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் இல்லையா, நான் லண்டன்ல போவேன். எத்தனை பேர் குழந்தைகள் கணவரை பார்க்க, அல்லது மனைவியை பார்க்க, அல்லது பெற்றோரை பார்க்க, அல்லது புதிதாக லண்டனுக்கு வேலைக்கு செல்ல ஆசை கனவுகளோடு புறப்பட்டார்கள். ஆனால் 5 நிமிடத்திலே அவர்களுடைய ஆசைகள் சாம்பலாக மாறிவிட்டது. அவருடைய ஆசை கனவுகள் அப்படி கலைந்து போய்விட்டது. கனவு போல கலைந்து போய்விட்டது. காற்றை போல கருகி போய்விட்டது. நம்பிக்கையோடு தான் ஏறி இருப்பார்கள். அப்படிதான் இவங்க கப்பல்ல போயிட்டு இருக்கிறாங்க. எல்லா பயணிகளும் தாங்க சாப்பிடுற தின்பண்ட தூக்கி போட்டு சாப்பிடாம பயந்து எப்போ சாவோம், எப்போ கப்பல் என்ன ஆகும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு பவுலால 276 பேரும் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். கப்பலில் வழி தவறி தள்ளாடும் போது நம்முடைய நம்பிக்கையை இழக்கக்கூடாது. சில நேரங்களில் சத்ரு சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த போட்ல, இந்த ஷிப்ல, இந்த சர்ச்சில் ஓசனா ஷிப்ல பயணிக்கும் பொழுது நாம் வழி தவறி போகக்கூடிய வாய்ப்புகளை சாத்தான் ஏற்படுத்துவான்.
நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறக்கூடாதபடிக்கு சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூறாவளி காற்றை, பெருங்காற்றை, புயல் காற்றை நாம் பயமுறுத்தும்படி, நாம் முன்னேறி செல்லக்கூடாதபடி அது நம்முடைய வாழ்க்கையில எதிராக சாத்தான் பயன்படுத்துவான். ஆனால் பவுல் தன் நம்பிக்கையை இழக்கவில்லை. 275 பேர் நம்பிக்கை இழந்துட்டாங்க. ஒரே ஒரு ஆள் பவுல் மட்டும் நம்பிக்கையோடு தைரியம் சொன்னான், தைரியப்படுத்தினான். என் கர்த்தர் சொன்னார், என் தேவதூதன் சொன்னார், நீ பயப்படாதே எனக்கு சொன்னார், நான் உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமடையும், ஆனால் நீங்கள் சேதமடைவதில்லை. நீங்கள் கரையை சேர்ப்பீர்கள், நீங்கள் கரை சேர்வீர்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில உலக பிரகாரமான சூறாவளி உங்களை சுற்றி அடிக்கிறதா? நீங்க சபைக்கு வந்ததனால அவமான நிந்தைகள் உங்களுக்கு பெருகிவிட்டதா? இல்லை, நீங்கள் சபைக்கு போய்விட்டீர்கள், உங்களால் எதையும் செய்ய முடியாது, உலகம் உங்களை கைவிடுகிறதா? உறவுகள் உங்களை கைவிடுகிறார்களா? உற்றார் உங்களை கைவிடுகிறார்களா? உங்களை பெற்றெடுத்தவர்கள் கைவிடலாம், எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, நான் ஆராதிக்கிற தேவன் அவர் எனக்கு நன்மையை மட்டுமே தான் செய்வார். நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு தயவை மட்டும் தான் செய்வார். நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு கிருபையை மட்டும் தான் கொடுப்பார். நான் ஆராதிக்கிற தேவன் அவர் என்னை தைரியப்படுத்துகிறவர். நான் ஆராதிக்கிற தேவன் பயப்படாதே என்று சொல்லுகிறார். நான் ஆராதிக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் திடப்படுத்தினார், தைரியம் சொன்னார். நீ பயப்படாதே, நீ அவர்களை பார்த்து தைரியப்படுத்து என்று சொன்னார். அவன் தைரியப்படுத்தின பிறகுதான் அவர்கள் சாப்பிட்டு பலனடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, சில சமயங்களிலே வாழ்க்கையிலே திடீரென்று இந்த பரீட்சை நமக்கு நேரிடலாம். ஆனால் நீங்கள் பயப்படாதீர்கள், இதிலே நாம் ஜெயிப்போம், இதிலே நாம் வெற்றி பெறுவோம், இதிலே தேவன் உங்களை ஜெயிக்க வைப்பார். பைபிள்ல காற்று என்று சொன்னாலே பல காற்றுகள் இருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே அந்த காற்று பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார், காற்றாக அசைவாடி கொண்டிருந்தார். ஜலத்தின் மீது பரிசுத்த ஆவியாகிய காற்று அசைவாடி கொண்டிருந்தது. தன்னுடைய ஆதாம் ஏவாள் தன்னுடைய நாசின் சுவாச, அதாவது ஜீவ சுவாச காற்றை ஊதினார். அந்த காற்றை ஊதின உடனே களிமண்ணாக இருந்த ஆதாமுக்குள்ளாக தன் சுவாச காற்றை, தன் சுவாச மூச்சியை அவனுக்குள்ளே செலுத்திய போது அவனுக்குள்ள அந்த ரூவா என்கிற காற்று, களிமண்ணான மனிதன் எழுந்து நடக்க ஆரம்பித்தான். தேவனுடைய சுவாச காற்றை கர்த்தர் நமக்குள்ளாக ஊதினார். ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது அந்த பிள்ளையின் மேலே முதல் தன் தாயினுடைய சுவாச காற்று, தன் தாயினுடைய சுவாச காற்று, அன்பின் காற்று, பாசத்தின் காற்று அந்த தாய் மீது முதல் அந்த குழந்தை மீது அந்த தாயினுடைய அந்த சுவாச காற்று அந்த பிள்ளை மீது முதல் படுகிறது. பிறகுதான் எல்லாருடைய சுவாச காற்று படுகிறது. ஆண்டவர் எல்லாருக்கும் முன்னாடி, யாருடைய சுவாச காற்று படுவதற்கு முன்னாடி, அவர் என் பிள்ளைக்கு என் காற்று மட்டும்தான், என் சுவாச காற்று மட்டும்தான், என் பிள்ளை அதை ஜீரணிக்கணும், அதை பெற்றுக்கொள்ளணும்னு ஆண்டவர் தன் சுவாச காற்றை நமக்குள்ளாக ஊதினார். அந்த சுவாச காற்றை நம்முடைய ஜீவியத்திலே அவர் பிரணிக்கப்படியாக கர்த்தர் உதவி செய்தார். ரூவா என்கிற காற்று, ரூவா என்கிற காற்று நமக்குள் பிரவேசித்தது, சுவாசத்தை கொண்டு வந்த காற்று. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே 120 பேர் மேல் வீட்டு மாடியிலே கூடியிருந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, திடீரென்று பலத்த காற்றை போல அடிக்கிற ஒரு முழக்கம் உண்டானது. அங்கே அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. காற்றை பார்த்து பயப்படாதே, அந்த காற்றை படைத்தவர் நம்முடைய ஆண்டவர். காற்று உன்னை பயமுறுத்தும் என்றால் என் ஆண்டவர் அதை பயமுறுத்துவார். ஆமென். காற்றை படைத்தது என் ஆண்டவர். ஆமென்.
நீ காற்றை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அண்ட சராசரங்களை பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சமுத்திரத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மிருகங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விஷப்பூச்சிகளை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இவைகள் எல்லாம் என் ஆண்டவருடைய கையின் கிரியைகளாய் இருக்கிறது. இவைகள் எல்லாம் நான் ஆராதிக்கிற என் தகப்பனாகிய ஆண்டவர் படைத்தது. அவைகள் எனக்கு ஒன்றும் தீங்கு செய்ய முடியாது. தீங்கு நினைத்தாலும் ஆண்டவரே நீர் படைத்தது, ஆண்டவரே உன்னதமான படைப்புக்கு விரோதமாய் வருகிறது என்றால் ஆண்டவர் அந்த இடத்தில் இறங்கி நமக்காக அவர் நின்று துணை நின்று நம்மை காக்கக்கூடியவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். காற்று, புயல் காற்று, எதிர்காற்று முன்னேற முடியாதபடி உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வேதம் படிக்க முடியல, சாத்தான் தடை பண்றான். ஜெபிக்க முடியல, தடை பண்றான். சபைக்கு வர முடியல, தடை பண்றான். நீ ஊழியக்காரன் கீழ்ப்படியாத, தடை பண்றான். நீ அப்படி முரட்டத்தனமாவே வாழ தடை பண்றான். எங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. நஷ்டம் எல்லாம் அவங்களுக்கு தான், அவங்களுக்கு தான் நஷ்டம், நமக்கு கிடையாது. அநேக நேரங்களிலே நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் அது லகுவானதல்ல, சுலபமானதல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ வாழ வேண்டும் என்றால் ஏதோ வந்து ஆராதித்தோம், பாடினோம், சுகத்துக்காக வந்தோம், விடுதலைக்காக வந்தோம் என்று போறது ஒரு கூட்டம். சுகம் கிடைத்தாலும், விடுதலை கிடைக்கவில்லை என்றாலும், அவமானம் கிடைத்தாலும், ஆசைகள் நிறைவேறவில்லை என்றாலும், என் ஆண்டவருக்காகவே நான் நிற்பேன் என்று சொல்லுகிறவர்கள் மேல் தேவன் தமது ரூவா காற்றை வீச பண்ணுகிறார். தமது ஆனந்த காற்றை வீச பண்ணுகிறார். தமது பரிசுத்த காற்றை வீச பண்ணுகிறார். பலத்த காற்று அடிக்கிற போல ஒரு முழக்கம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம் என்றால் அங்கே காற்றை தமது ஆயுதமாய் பயன்படுத்துகிறார். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மீது நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினார். சமுத்திரத்தை ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். கரங்களை தட்டி ஆண்டவர் பயன்படுத்த. ஒரு காற்று கப்பலை பயமுறுத்தது, கப்பலை மோதுது. அதே காற்றை தான் ஆண்டவர் அந்த கடல் மேல் பயணிக்கிற ஒரு கப்பலை ஒரு காற்று பயமுறுத்துகிறது. சமுத்திரத்தின் மேல் பயணிக்கிற சிறிய ஒரு கப்பலை மிகப்பெரிய காற்று பயமுறுத்துகிறது. ஆனால் அதே காற்றை தான் தேவன் அதே சமுத்திரத்தை இரண்டாக வெட்டாந்தரையாக உலர பண்ணினார். அதே காற்றை தான் அவர் பயன்படுத்தினார். சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்தது. ஆமென். சோதனைகள் வரலாம். யோபு 1ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்திலே குறித்து பார்க்கும் பொழுது யோபுவினுடைய பிள்ளைகள் சாப்பிட்ட வீட்டு மகிழ்ச்சியை சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் 4 திசைகளிலும் காற்று மோதி அந்த வீடு அப்படியே இடிந்து விழுந்து அவங்களுடைய 10 பிள்ளைகளும் மாண்டு போனார்கள். எதிர்காற்று, பலத்த காற்று, சூறாவளி காற்று, பெருங்காற்று மோதியது. நீதிமான் யோபு, உத்தமன் யோபு, சன்மார்க்கனன் யோபு, ஆண்டவர் பயந்தவன் யோபு சொல்றாங்க, நீ உத்தமத்துல இருக்கிற, நம்ம பிள்ளைங்க மரிச்சிட்டாங்கன்னு சொல்லி மனைவி சொல்றான். கர்த்தர் கொடுத்தார், அவர் நாமத்துக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொடுத்ததும் அவர்தான், எடுத்ததும் அவர்தான். அவர் நாமத்துக்கு ஹல்லேலூயா. எதிர்காற்று பிரச்சனை சந்தித்தான் யோபு. 42ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது முன்னிலைமை காற்றிலும் ஆண்டவர் பின்னிலைமை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். மறுபடியும் 10 பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். அவங்க 3 பிள்ளைங்க உலகத்திலேயே அவங்கள மாதிரி சௌந்தர்யம் உலகத்திலேயே இல்லையா, அவங்க பிறந்த பிள்ளை மாதிரி.
ஆண்டவரை ஆசீர்வதித்தார், அவரை உயர்த்தினார். சில நேரங்களிலே நமக்கு காற்று எதிராக வந்து நம்மை சேதப்படுத்தலாம், சேதாரம் செய்யலாம். பயப்படாதே, மீண்டும் கர்த்தர் உன்னை நிலைநிறுத்த அவர் உண்மை உள்ளவராய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆம் சொல்லுங்களேன். நம்மை வழி நடத்துகிற தேவன் நம்மோடு கூட வருவார். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமென். நம்மை வழி நடத்துகிற தேவன். பெருங்காற்று எதை குறிக்கிறது என்றால் தேவ சித்தம். மெதுவாக நீங்கள் முன்னேற வேண்டும் என்று இருக்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கையை உடைக்க பெருங்காற்று வரும். நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்பதான் ஜெபிப்ப, பைபிள் வாசிப்ப, சபைக்கு போ, ஒழுங்கா மாறணும், திருந்திரணும்னு வருவ, பெருங்காற்று அப்படியே உன்னை பயமுறுத்தும். நீ முன்னேறி செல்லாதபடிக்கு பெருங்காற்று உன்னை அப்படியே பயப்படுத்தும். பயப்படாதே. வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச நாள். அந்த கொஞ்ச நாளுக்கு நீ எப்பயோ ஒரு நாள் நீ மரிக்கத்தான் போகிறாய். மரணத்தை பார்த்து நீ பயப்படாதே. அது எப்பொழுது வந்தாலும் மரணத்தை முத்தமிடுகிறவளாய் மாறிவிடு. ஏனென்றால் பவுல் சொன்னான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. நீ சாகாம அங்க போக முடியாது. அப்படின்னா சாவு உனக்கு நஷ்டமா ஆதாயமா? ஆமென் சொல்லுங்களேன். ஒரு பெரிய கேட் பூட்டி இருக்குது, திறந்தாதான் என்ன, எங்க போக முடியும்? அப்போ சாவிதான் மரணம். எங்க போறதுக்கு? பரலோகத்துக்கு போறதுக்கு சாவி உனக்கு. நீ சாவி மரணம் என்கிற சாவியால நீ உள்ளே பிரவேசிக்கிற பாக்கியத்தை அடைகிறாய். ஏன் பயப்படணும் மரணத்தை பார்த்து? இவ்வுலகம் நமக்கு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, நம்ம ஏன் பயப்படணும்? பரலோகம் தான் என் பேச்சு, பரலோகம் தான் என் மூச்சு. அப்புறம் பரிசுத்தம் தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் பூமியிலே இயேசுவுக்காய், கிறிஸ்தேசுவுக்காய், தானானா தனனா தானானா தானானா தனனா தானானா ஹோய் தானானா அப்படி பாடுறது. ஆனா கொஞ்சம் பிரச்சனை வந்தா மூச்சு அடைச்சாவே ஆண்டவரை என்ன பண்ணிடுறோம்? தூசிக்க ஆரம்பிச்சு. கொஞ்சம் வாழ்க்கையில பிரச்சனை காற்று அடிச்சாவே அவரை மேல காய வச்சிருக்கிற துணிய ஒரு பலத்த காத்து அடிச்சு போய் பக்கத்து முள்ளுல விழுந்து கிழிஞ்சிருச்சுனாவே ஆண்டவரை கிளி 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 கிளின்னு கிழிச்சு விட்டுருவீங்க வார்த்தையால. அல்லேலூயா. அந்த ஆண்டவருக்கு நேத்து தானே வாங்கினேன், இப்படி பண்ணலாமா? அவருக்கு கண்ணு இருக்குதா, காது இருக்குதா? அந்த ஒரே ஒரு நெஞ்சி போடு 100 ரூபாய் துணிக்கே நீ ஆண்டவரை கிளி 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 கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டுருவ. ஆமென். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில சில நேரங்கள்ல காற்று பிரச்சனை. யோபு உண்மையா இருந்தான், பயப்படல. பிள்ளை செத்துட்டாங்க, கவலையே படாதீங்க, ஆண்டவர் கொடுப்பார். மனைவி பார்த்து சொல்றா, ஏய் இன்னுமாடா நீ உத்தமத்துல இருக்கிற, சனியனை செத்து போடா அப்படின்னு. இல்ல 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 கர்த்தர் கொடுத்தா. பைத்தியக்காரி மாதிரி பேசாத. நான் பைத்தியக்காரி நீ தான் இந்த மாதிரி நிர்வாணமா கிடக்குற, நானா பைத்தியக்காரன் பாரு எப்படி சொறி சரங்குன்னு. இப்பவும் ஆண்டவரை ஆராதிச்சுட்டு இருக்கிற, இப்பவும் துதிச்சுக்கிட்டு இருக்கிற, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? அடைச்சி தூசிச்சு ஆண்டவரே இல்லையா, போயா, என் புள்ள செத்துருச்சியா? அவன் கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தான். ஆடு மாடெல்லாம் ஓட்டிட்டு போயிட்டான், கர்த்தர் கொடுத்தா. கர்த்தர் இங்க பைத்தியம் ஆயிட்டான், சொன்னதே சொல்லிட்டு கிடக்குறான். சொன்னதே சொல்லு. மனைவி என்ன சொல்லிருக்கோம்? மெண்டல்ல பிள்ளைங்க செத்தாலும் அதை தான் சொல்றான், ஆடு மாடு செத்தாலும் அதான் சொல்றான், சொத்தெல்லாம் போயிடுச்சு அதை தான் சொல்றான், பைத்தியம். அவன் நம்பிக்கை விடவில்லை. அவன் சொல்றான், என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை. என்ன பெய்த்துங்க, என்னை கொன்று போட்டாலும். உங்களுக்கு எப்ப தெரியுமா நம்பிக்கை வரும்? வராத இடத்துல ஒரு கட்டி வந்துருச்சுன்னா, அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா நீ பெரியவர் என்பது எனக்கு தெரியும் ஆண்டவரே, நீ வல்லமையானவர் என்பது எனக்கு இப்பவே சுகம் கொடுக்கிறீர் தெரியும் ஆண்டவரே. நீ ஆராதிக்காதனாலதான் அப்போ 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 இது மாதிரி உன் வாழ்க்கையில நடக்குது. உனக்கு சொஃபிஸ்டிகேட் லைஃபா கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, நான் எப்படி வாழ்றேன், நான் இப்படி வாழ்றேன், என் வீடு என்ன, என் தோட்டம் என்ன, என்ன இருந்த
அவ்வளோ பெரிய வீட்டில் நீ என்ன நைட்டு ஒரு 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஹாலில் ஒரு அரை மணி நேரம் உருள்றது, பெட்ரூமில் போயிட்டு ஒரு 3.5 மணி நேரம் உருள்றது, கிச்சனில் போய் உருள்றது, மொட்டை மாடி உருள்றது. ஏன்னா அவ்வளோ பெரிய வீட்டில் நான் விடிய 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 எல்லா இடத்துலையும் படுப்பேன். அப்படியா படுக்கிறீங்க? பெரிய வீடாக இருந்தாலும் ஒரு மூலையில் பார்த்தாவே பரிதாபமாக இருக்கும். இப்படி படுத்து கிடப்பீங்க. படுக்கிறவங்க வீட்டில் போய் பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு மாடெல்லாம் படுத்து கிடக்கும். அதில் ஆம்பளைங்களை பார்க்கணும், பாவம் சின்ன துண்டு போட்டு அவங்க பாட்டு செவனேன்னு கிடப்பாங்க. அந்த தூக்கத்தை கூட வர மாட்டாங்க. அவங்களையும் போய் நோண்டி அவங்களுக்கு டென்ஷன். எதுக்கு படுத்துருக்குற? ஓடு ஓடு, வியாபாரம் செய், வியாபாரம் செய், சம்பாதி, பணம் பணம், ஏன் படுத்துருக்குற? ஆள் என்னைக்கு பணமாக இருந்தால் கூட தட்டி எழுப்பி வேலைக்கு போயிட்டு வாப்பா அப்படின்னு பழகி. பெருங்காற்று, சுழல் காற்று, சூறாவளி காற்று உன்னை சுற்றி அடிக்கலாம். பெருங்காற்று தேவ சித்தத்துக்கு மெதுவாக நீங்கள் முன்னேற நினைக்கும் பொழுது உங்களை தடுக்கும். புயல் காற்று, கடுமையான சோதனைகள் உங்களை சூழ்ந்தாலும் என்னை தேவன் நடத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். எதிர்காற்று, எதிர்ப்புகள் வந்தாலும் தேவ சித்தத்திலே நான் நிலைத்திருப்பேன். எத்தனை பேர் விரும்புறீங்க? எதிர்ப்பு வந்தாலும் தேவனுடைய சித்தத்துல. பவுலுக்கு சிறை கைதை, அவரை கட்டுண்டவனா கப்பல்ல போறாங்க. அவர் சொல்றாரு, அதே மாதிரி 276 பேரும் அவங்க என்ன ஆகுறாங்க? உயிர் படைக்கிறாங்க. சொன்ன மாதிரி கப்பல் உடையுது. அவ்வளோ பேரும் தப்பிக்கிறாங்க. அவ்வளோ பேரும் மெலித்தா தீவுக்கு வர்றாங்க. அந்த இடத்துல வந்து கப்பல் ஓரத்துல ஒதுங்குது. ஒரு ஆளும் சாகல. ஆண்டவர் சொன்ன மாதிரி பவுலுடைய வார்த்தையை கர்த்தர் நிலைப்படுத்தினார். பவுல் விசுவாசத்தை விடல. அங்கிருந்து பெலித்தா தீவு வர்றாங்க. 3 காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அந்த தீவார் அவன் மேல அன்பு பாராட்டுறாங்க. அந்த தீவார் 3 நாள் ஏற்றுக்கொண்டு அவங்கள உபசரிக்கிறாங்க. பவுல் உபசரிக்கிறாங்க. அந்த தீவில் இருக்கிறவங்க பவுலுக்கு தேவையானவைகளை மறுபடியும் கப்பல்ல ஏத்தனாங்க. கரங்களை தட்டி ஆண்டது விசுவாசம். பவுலோடு தேவன் இருந்தார். பவுலுக்குள்ள தேவன் அசைவாடி. காற்று வந்தது, எதிர்ப்புகள், உங்களால முன்னேற முடியாத சூழ்நிலையா, நீங்க சந்திக்கிற பிரச்சனைகள் அது மாதிரி இருக்குதா? நீங்க போயிட்டு இருக்கிறது சூறாவளி காற்று மாதிரி உங்க வாழ்க்கை இருக்குதா? எதிர்ப்புகளை நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? டோன்ட் வரி, கர்த்தர் நம்மோட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பவுல் கடைசியில ரோமபுரியில போய் அவருக்கு ஜெயில போடுறாங்க. 2 வருஷம் தனக்குன்னு ஒரு வீடு வாடகை எடுத்து சிறைச்சாலையிலிருந்து 4 புஸ்தகத்தை எழுதுறார். எபேசியர், கொலோசியர், பிலமோன், 4 புஸ்தகங்களை எழுதுறார். சோர்ந்து போகல. சிறைச்சாலை என்னை சிறைப்படுத்த முடியாது, என் ஆவியை சிறைப்படுத்த முடியாது, என் சொல்லை சிறைப்படுத்த முடியாது, என் ஊழியத்தை தடை செய்ய முடியாது. நெல்சன் மண்டேலா சொன்னாராம், 27 வருஷம் நெல்சன் மண்டேலாவை தூக்கி ஜெயிலில் போட்டான். என்னை நீங்கள் சிறையில் அடைக்கலாம், என் நம்பிக்கையை நீங்கள் சிறையில் அடைக்க முடியாது. ஆமென். கரங்களை தட்டுங்க. என்னை நீங்கள் சிறையில் அடையலாம், நம்பிக்கையை உன் நம்பிக்கையை இழந்து விடாதே. பவுல் அங்க போய் ஊழியம் செய்கிறார். சிறைச்சாலையிலிருந்தே அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். அநேக அதிகாரிகளை மாற்றினார். ரோம் நகருக்குள்ளே தேவனுடைய வார்த்தை கொண்டு போய் அவருடைய வார்த்தையால இத்தாலி முழுவதும் அவருடைய வார்த்தையால நிரப்பினார். ரோமில் தேவனுடைய நாமம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அநேகர் ஏற்றார்கள், அநேகர் எதிர்த்தார்கள். அதை பற்றி பவுல் கவலைப்படவில்லை. பவுலுடைய வாழ்க்கையில சிறைச்சாலை, அடி, உதைகள், கல்லடி, அவமானம், சாப்பாடு இல்லை, துணி இல்லை, நிர்வாணம், கப்பர் சேதம், கள்ள சகோதரர்களால் வந்த மோசம், சொந்த ஜனங்களால் அவர் ஏறிட்ட அவமானங்கள் வாழ்க்கையில
சூறாவளியை போல உன்னை சுழற்றி அடிக்கிறதா? பயப்படாதே. நீ போக வேண்டிய இடத்தில் சேர்வதற்கு தேவ சமூகத்திலே நீங்களும் நானும் ஒரு நாள் நிற்க போகிறோம். அதை நோக்கி பயணிக்கிற நம்முடைய வாழ்க்கையில முன்னேறக்கூடாது. ஆவியில, ஜபத்துல, வேதத்துல, சபையினுடைய காரியங்கள்ல, ஊழியத்துல, கீழ்ப்படிதல நீங்க எல்லாம் முன்னேறக்கூடாதபடி சாத்தான் சூறாவளி போல, பெருங்காற்றை போல, எதிர்காற்றை போல உன்னை பயமுறுத்துவான். பயப்படாதே. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை கரையில் சேர்ப்பார். கரையில் சேர்ப்பார். கரை என்பது என்ன? அக்கரை. நாம் மரித்த பிறகு பரலோக கரையிலே நம்மை கர்த்தர் கொண்டு போய் சேதம் இல்லாமல் போய் சேரும். இதற்கிடையில நிறைய பிரச்சனைகளை சந்திப்போம். ஒரு நாள் போய் சேருவோம். ஒரு நாள் போய் அந்த இடத்திலே சேருவோம். எத்தனை பேர் சுவாசி? எத்தனை பேருடைய வாழ்க்கையில பவுலிடத்துல இவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவன் பயப்படாம முன்னேறி மற்றவங்களை தைரியப்படுத்தி, யோபுலியை தைரியப்படுத்தி, அங்கிருக்கிற சிறை கைதிகளை தைரியப்படுத்தி, மாலுமிகள், கேப்டன்ஸ், கப்பல் ஓனர் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினான், தைரியம் சொன்னான். நீங்க ஆண்டவர் உங்களோட பேசுற காரியம் உங்களை ஏதோ ஒன்று பயமுறுத்துகிறது. நீங்க ஆண்டவருக்குள்ள வளரக்கூடாதபடிக்கு, உங்களுக்கு முன்னேறக்கூடாதபடி தடைகள் வருகிறது. உலகம் இப்போ கலர் கலரா உனக்கு தெரியுது. உலகம் உன்னை இப்போ கலர் கலரா காமிச்சு இழுக்கும். கடைசியில் நீ கருகி போயிடுவேன்றதை நீ மறந்துடாத. நீ உலகத்துல இப்போ உனக்கு வறட்சியா தெரியும் எல்லாம், அதுதான் வளர்ச்சியை தரும்ன்றதை மறந்து. உனக்கு தெரிய வறட்சி எல்லாம் அது வறட்சி அல்ல, அது வளர்ச்சி. கரங்களை தட்டி ஆண்டவர் கலரெல்லாம் உனக்கு கருகிடுவே. பார்க்கறதுக்கு நீ ஆண்டவரை நீ முதலிடம் கொடுக்கலன்னா, நீ தேவ சமூகத்துல நீ வளரலன்னா, உன் வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறியாகவே நீ நின்று விடுவாய். இன்றைக்கு ஒரு முடிவெடுப்போம். என் முன்னேற்றத்துக்கு பெருங்காற்று, சூறாவளி காற்று, சுழல் காற்று, எதிர்காற்று, என்னை தடுக்கிற காற்று எதுவாக என் வாழ்க்கையில எதிராக வந்து என்னை நிற்கலாம். நான் பயப்பட வேண்டிய அவசியம். நான் ஆட்கொள்கிற, என்னை ஆட்கொண்ட தேவன் என்னை நடத்துவார். சொல்லுங்க, என்னை ஆட்கொண்ட என் தேவன் என்னை நடத்துவார். நான் பயப்பட மாட்டேன். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் முன்னேறுவேன். தேவ சித்தத்துக்குள்ளாய் கடந்து செல்வேன். என் வாழ்க்கையில் என்ன சோதனைகள் வந்தால் ஆண்டவருக்காய் நிற்பேன். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவ சித்தத்துக்கு நேராக கடந்து செல்வோம், கரை சேருவோம். God bless you.